ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரமாறன் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம மாறன் விட்டு தான் காமிக்கிறாங்க. கண்மணி வந்து நடக்கலன்னு சத்தம் போட்டுட்ருக்காங்க. அம்மா, இது நம்ம அண்ணனோட ருத்ராட்ச கோட்டை அப்படின்னு சொல்லி. அப்பன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு ராமச்சந்திரன் வீரெல்லாம் வராங்க. உடனே வந்து என்ன ஆச்சுமா, என்ன பிரச்சனை அப்படின்னு போதும். அண்ணன், இது என்னோட பையன் பாண்டியை போட்டிருந்த ருத்ராட்ச கோட்டை அப்படி என்னதும் உடனே நம்ம கண்மணி வந்து, மாமா இது எங்க இருந்துச்சு தெரியுமா, அந்த மாறனோட ரூம்ல தான் அப்படின்னது. எங்க ரூமுக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்லை, எப்படி வந்துச்சு அப்படின்னு வீரா கேட்டதும், நீயும் புருஷனை தான் கேளு அப்படின்னு கண்மணி வந்து சொல்றாங்க. என்னம்மா இங்கே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ராமச்சந்திரன் சொன்னதும், இங்க பாருங்க மாமா, இதுல இருந்தே உங்களுக்கு தெரியலையா, அந்த மாறன் தான் என் அண்ணனை வேணும்னே அடிச்சு இல்லாம பண்ணிருக்கா மாமா. இது எல்லாத்துக்கும் காரணம் மாறன் தான். இப்போவாச்சும் நான் சொல்றதை நம்புறீங்களா அப்படின்னு கண்மணி சொன்னதும், இந்த பக்கம் நம்ம ராமச்சந்திரன் வந்து என்னம்மா இங்கே நடக்குது அப்படின்னு கேட்டதும், இங்கே பாருங்க ஐயா, சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு. அது சரியாகணுங்கிறதுக்காக சாமிக்கு நேர்த்திக்கடன் வச்சு இந்த ருத்ராட்ச கொடையை போட்டு விட்டேன். இது என் பையனோட தான் அப்படின்னு சொன்னதும், இந்த பக்கம் நம்ம ராமச்சந்திரனே அதிர்ச்சி ஆகிறாங்க. இது எப்படிடா மாற ரூமுக்கு வந்துச்சு அப்படின்னு வீரா ஒரு குழப்பத்தில் இருந்துட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து நம்ம மாறம் வராங்க. என்ன ஆச்சு அப்படின்னு போதும், இங்கே பாரு இந்த ருத்ராட்ச கோட்டையா அப்படின்னதும், ஆமாம் இது யாருது, நான் போடுறதே இல்லை, எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு. டேய், நீ போடுறல, ஆனா நீ வேணும்னே அடிச்சு போட்டியே, அந்த பையன் போட்டிருந்தது வீராவோட அண்ணன் பாண்டியே போட்டிருந்தது அப்படின்னதும், அதுக்கு நான் என்ன பண்ணுறது, அதுக்கு நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல, இது எப்படி உன்னோட ரூமுக்கு வந்துச்சு அப்படின்னு ராமச்சந்திரன் கேட்குறாங்க. இங்கே பாருங்க, இதுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இது எப்படி என் ரூமுக்கு வந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு மாறன் வந்து சொன்னதும், இங்கே பாரு நடிக்காத, நீ ஆரம்பத்திலேயே அண்ணன் கூட சண்டை போட்டிருக்க, அதனால தான் இப்படியே அவரை ருத்ராட்ச கோட்டை விழுந்ததும் ரூமில் எடுத்து வச்சிருக்க. அப்படின்னா உனக்கும் அண்ணனுக்கும் ஆரம்பத்திலேயே பகை இருந்திருக்கு, நீ தான் வேணும்னு என் அண்ணனை இல்லாமல் பண்ணியிருக்கா அப்படின்னு கண்மணி சொன்னதும், உடனே நம்ம மாறன் சத்தம் போடுறாங்க. இங்கே பாருங்க, நீ நான் சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க மாட்டேன். இங்க பாருங்க, பாண்டியை யாருன்னு எனக்கு சத்தியமா தெரியாது, ஏதோ அது எதிர்ச்சியா நடந்தது, நான் இல்லாம பண்ண இல்லை, எப்ப பார்த்தாலும் அந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்காதீங்க, பாத்துக்கோங்க அப்படின்னதும் உடனே ராமச்சந்திரன் திட்டுறாங்க. அப்போ நம்ம வள்ளி வந்து சத்தம் போடுறாங்க. அண்ணே, என்னென்ன ஆவோன்னா அவ கூட சேர்ந்துட்டு நீங்களும் அவ எப்படி பண்ணிட்டான்னு பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, என்னால உறுதியா சொல்ல முடியும், மாற அப்படி தப்பு பண்றவனே இல்ல, அவன் எதுவும் பண்ண இல்லை அப்படின்னு சத்தம் போட்டுட்டு உடனே வள்ளி மாறன் கையை பிடிச்சிட்டு அங்க இருந்து அழைச்சிட்டு போனதும் கண்மணி வந்து செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா மாறன் வந்து ரூமில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டு இருக்காங்க. எப்படிரா இந்த ருத்ராட்ச கோட்டை நம்ம ரூமுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்து வீரா வராங்க. வீரா சாதாரணமா, உன்னோட ட்ரெஸ் எல்லாம் கூடுறா, அழுக்கு ட்ரெஸ் இருந்தா நான் துவைக்க போறேன் அப்படின்னதும், அந்த இருக்கு எடுத்து போடி அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இவ நோம்பல இருக்காளே அப்படின்னுட்டு, ஆமா அங்க வெளியில எல்லாரும் உன் அண்ணன் இல்லாம போனதுக்கு நான் தான் காரணம்னு உன் அம்மா அழுதுட்டு இருக்காங்க. இங்கால எல்லாரும் சத்தம் போடுறாங்க. நீ இந்த ருத்ராட்ச கோட்டையை பற்றி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட கேட்காம சாதனமா நடந்துக்கிறேன் அப்படின்னதும், இங்க பாரு எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும், நீ வீம்பு சண்டைக்கெல்லாம் போகவே மாட்டேன், நீ தேவையில்லாம சண்டை போடவும் மாட்டேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா என் அண்ணன் இல்லாம போனதுக்கு நீ காரணமே இல்லை அப்படின்னு சொல்லி வீரா வந்து ரொம்ப நம்பிக்கையா பேசினதும் மாறன் வந்து யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் பிருந்தாவோட அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருக்காங்க. ஏண்டி என் புள்ள போயிட்டானே அப்படின்னு. இங்கே பாருமா, நீ நினைக்கிறியா மாறமாமா இப்படிலாம் பண்ணியிருப்பாருன்னு? மாறமாமா ரொம்ப நல்லவருமா, அவர் இப்படி வீணா அடித்தடி சண்டைக்கெல்லாம் போகவே மாட்டாரு, எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குமா, கண்டிப்பாக மாறமாமா இதை பண்ணவே இல்லை அப்படின்னதோ, ஆமாடி எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஆரம்பத்தில் கல்யாணம் பண்ணலேருந்து இப்போ வரைக்கும் மாறமாமா எப்படி நடந்துட்டு இருக்காருன்னு உனக்கு தெரியாதம்மா, அதனால கண்டிப்பாக அவர் இதெல்லாம் வேணும்னு பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லைம்மா அப்படின்னும் போதோ, ஆமாண்டி மாப்பிள்ளை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குங்கிற மாதிரி நம்ம வீராவோட அம்மா வந்து பேசிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தோம்னா வீரா மறுநாள் காலையில என்ன பண்றாங்கன்னா, நம்ம பாண்டியன் வேலை பார்க்குற அந்த ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போய் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. அண்ணன் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கன்னு, நீங்க போய் சொல்லக்கூடாது, ஆரம்பத்துல இங்க ஏதாச்சும் என் அண்ணனுக்கு சண்டை யார் கூடயும் ஏற்பட்டிருக்கா அப்படின்னதும் உடனே எல்லாரும் என்னம்மா பேசிட்டு இருக்கா, ஆட்டோ எப்படி ஓடணும், எப்படி பொறுமையா டிரைவ் பண்ணணும், பொறுமையா எப்படி வேலை பார்க்கணும்னு எங்க எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கறது, கிளாஸ் எடுக்கிறது எல்லாமே எங்க பாண்டியன் தான். அப்படிப்பட்டவ எதுக்குமா தேவையில்லாம அடித்தடி சண்டைக்கெல்லாம் போவான், அப்படி தேவையில்லாம அடித்தடி சண்டைக்கெல்லாம் போற பழக்கமே இல்லம்மா, பாண்டிய ரொம்ப நல்லவன், எப்படி உன் அண்ணன் ரொம்ப நல்லவனோ அதே மாதிரி தான் மாறணும், அவனும் அடித்தடி சண்டைக்கு தேவையில்லாம போக மாட்டான் அப்படின்னதும்
வீராவுக்கும் மாறன் மேல ஒரு பிடிமான நம்பிக்கை வந்துடுது. அதுக்கப்புறமா பூக்கடைக்காரங்க அங்கால இருக்கிற எல்லார்கிட்டையுமே மாறன் பாண்டியனை பற்றி விசாரிக்கிறப்போ எல்லாருமே நம்ம மாறனும் பாண்டியனும் ரொம்ப நல்லவன் அப்படிதான் சொல்லிடுறாங்க. இதனால வீராவுக்கு சந்தேகம் வந்துடுது. உடனே என்ன பண்றாங்கன்னா லோயருக்கு ஃபோன் போட்டு நேரா வீட்டுக்கு வர சொல்றாங்க. அப்படின்னு பார்த்து ராமச்சந்திரன் எல்லாரும் இருக்காங்க. லோயரும் வந்துடுறாங்க. இங்க பாருங்க சார், நான் இப்போதைக்கு விசாரிச்ச மட்டுக்கு மாறன் மேலே எந்த தப்பு இல்லைன்னு தான் தெரியுது. யாரோ திட்டு போட்டு வேணும்னு தான் இதை பண்ணி நம்ம மாறன் மேல பழி போட்டிருக்காங்க. ஒருவேளை என் அண்ணனுக்கும் ஒருவேளை இங்கால மாறனுக்கும் அந்த இன்ஸ்பெக்டருக்கு இது பகை இருக்கும் தெரியா, அவன் வேணும்னு சொல்லி தான் இப்படி பண்ணிட்டு இருக்கான். நீங்க தான் எப்படியாச்சும் கோர்ட்ல அவனுக்கிட்ட இருந்து உண்மையை எடுக்கணும். நீங்க எடுக்கிற உண்மையில நாம ஜெயிலுக்கு போவேங்கிற பயம் அவனுக்கு வரணும் அப்படின்னதும் கவலைப்படாதமா வீரா, நான் கேட்கிற கேள்வியில தானாவே அவன் உண்மையை சொல்லுவான் அப்படின்னு போது அப்படின்னு பார்த்து ராகவ் வராங்க. இங்க பாருமா, நான் கண்டிப்பா அவனை உள்ள தள்ளியே ஆகுவேன். அவன் போய் தான் சொல்லிட்டு இருக்கான். எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா மாற இந்த தப்பு பண்ண இல்லமா, கண்டிப்பா உண்மையான குற்றவாளியை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் ராகவ் அதிர்ச்சி ஆகிறாங்க. இதோட இந்த எபிசோட்